Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு கேட்டினா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ரோலர் ஐஸ்கிரீம் மிஷின் எப்படி மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோலர் மேக் பண்ணலாம். அதுக்காக நான் மெட்டல் ஷீட் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இதோட thickness பாத்தீங்கன்னா 18 kg ல எடுத்துர்க்கேன். இதோட ஒரு சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு 90 cm இருக்கு. இன்னொரு சைடுல நமக்கு 94 cm இருக்கு. இந்த 94 cm இருக்க கூடிய சைட நம்ம பைப் மாதிரி வளைச்சோம் அப்படினா நம்ம 1 அடி டயாமீட்டர்ல பாத்தீங்கன்னா பைப் மாதிரி வந்து கிடைக்கும். இந்த ஷீட்டை நம்ம பைப் மாதிரி வளைக்கிறதுக்காக நம்ம ரீசன்ட்டா மேக் பண்ண நம்மளோட ரோலர் பெண்டர் மிஷின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினா இந்த வீடியோ முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து போய்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் எடுத்து அந்த ரோலருக்கு இடையில வச்சிட்டு சைடுல இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹேண்டில் வந்துட்டு சுத்துறேன். மேல இருக்கக்கூடிய ரோலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரோலருக்கு இடையில அந்த ஷீட்டை வந்து அழுத்தி நமக்கு வந்து வளைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நான் ஒரு ஸ்டெப் வந்து கீழே இருக்கிறேன். இப்போ மேல இருக்கக்கூடிய ரோலர் அந்த ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா வந்து வளைஞ்சு வரும். அரை வட்டத்துக்கு வந்துட்டாங்க. இதே போல நம்ம ஒரு 4-5 டைம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷீட் வந்து நம்மளுக்கு ரவுண்டா வந்து கிடைச்சிரும். இந்த வீடியோக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த மிஷினை வந்து மேக் பண்ணோம். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம கழட்டி வெளியே எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த சைடு சப்போர்ட் இருக்குல்ல இதை வந்து கழட்டிக்கலாம். இந்த ரெண்டு எண்ணெய் இப்படி ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வெல்ட் அடித்தோம் அப்படினாலே நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். ஆனால் இப்படி சேர்த்து இப்படி வெல்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நைஸான ஷீட் இருக்கு இல்லையா, அதனால் சென்டரில் ஓட்டையாகுமா அப்படின்ற டவுட் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஷீட்டை வந்து இன்னொரு ஷீட்டுக்கு மேலே வந்து இப்படி ஏற்றி தான் நான் வெல்ட் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஷீட்டை மேலே ஏற்றி அடிச்சதுனால ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அது என்ன அப்படின்றத ஃபைனலாக நீங்கள் பாருங்கள். 4 இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக் வெல்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெல்டு பண்ணுற இடத்துல லீக் இருக்கக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வெல்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சு பக்கா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஷேப்பையும் பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்திருக்கு. இந்த ரவுண்டு நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 10.5 இன்ச்சு கிட்ட வந்திருக்கு. நம்ம 12 இன்ச்சு வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உள்ளார சேர்த்து வெல்ட் அடிச்சதுனால நம்மளுக்கு 10.5 இன்ச்சு இருக்கு. 3 mm திக்னஸ் இருக்க மாதிரி இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஷீட் இருக்குல்ல இதோட திக்னஸை விட இது பார்த்தீங்கன்னா அதிகம். ஏன்னா இந்த ஷீட்டில் தான் லோடு வந்து மொத்தமாக வந்து தாங்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை வந்து கனமாக எடுத்துருக்கேன். இந்த ஷீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு 10.5 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, 11 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் 2 ரவுண்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு வர மாதிரி நான் காம்பஸில் அளவு எடுத்து ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். இதை நம்ம இப்போ கட்டிங் மிஷின் வச்சுட்டு ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளேட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரவுண்டாக பைப் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதோட ஒரு எண்டை வந்து வச்சிடறேன். கரெக்டான சென்டரில் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல ஃபஸ்ட்டு டாக் வெல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லீக் இல்லாத மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இன்னொரு பிளேட்டில் கரெக்டாக சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்த வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது 1/2 இன்ச் போல்ட் வந்துட்டு ஒரு 4 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். நான் 4 இடத்துல கோடு போட்டுக்க வந்தீங்களா, அந்த இடத்துல இந்த 1/2 இன்ச் போல்ட் போகிற மாதிரி வந்து நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ இந்த போல்ட்டோட ஹெட்டை அந்த பிளேட்டு கூட சேர்ந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். இதே போல் நான் 4 போல்ட்டையும் வந்துட்டு வெல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 19 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதில் இந்த போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்துட்டு நம்மளுக்கு மூடுற மாதிரி இருக்கணும். இப்போ போல்ட்டை வெல்டிங் பண்ணி வச்சிருக்க இந்த பிளேட் எடுத்து அந்த போல்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி ரோலரோட இன்னொரு எண்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரோலருக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணால் தான் அடுத்தடுத்த வேலையை வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3:2 அப்படின்ற சைஸில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை எப்படி பண்ண அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கல, பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஒரு அடி ஹைட் இருக்க மாதிரி வி ஷேப்பில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதே இந்த ஸ்கொயர் ஃப்ரேமோட 2 எண்ட்லையும் வச்சுட்டு நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். 6304 அப்படின்ற நம்பரில் பேரிங் வந்துட்டு 2 எடுத்து வச்சிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 2 பிளேட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே போல் ஒரு 4 பிளேட் கட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேட்டை இப்போ என்ன பண்ணுறேன்னா பேரிங் அந்த பிளேட்டுக்குள்ளார நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல வெல்டிங் அடிக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் வந்துட்டு நான் வெல்டிங் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பேரிங் அந்த பிளேட்டுக்குள்ளார வைக்கும்போது அந்த இன்னர் டயர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார நம்மளுக்கு ஷாஃப்ட் போகும் இல்லையா, அந்த ஷாஃப்ட் வந்து அந்த பிளேட்டில் இடிக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேரிங்க்கு இந்த சைடில் ஒரு பீஸ் வச்சு வெல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே போல் அந்த பேரிங்க்கு அடுத்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வச்சுட்டு வெல்டிங் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பேரிங் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி வச்சு வெல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க இந்த பிளேட்டை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வளைச்சி விட்டுலாம். அப்போ தான் நம்ம பேரிங் உள்ளார வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பேரிங்கோட இன்னர் பார்த்தீங்கன்னா 20 mm, அதுக்கேற்ற மாதிரி 20 mm ஷாஃப்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 25 சென்டிமீட்டர் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம்.
இந்த ராடை எடுத்து நம்ம ரோலரோட 2 எண்ட்லையும் வச்சுட்டு நம்ம வெல்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லாக வந்துட்டு வெல்டிங் பண்ண போகிறது கிடையாது, லைட்டாக மட்டும் வெல்டிங் பண்ணிக்கிறேன். இதே போல் இந்த ரோலரோட இன்னொரு எண்டில் நம்ம ஒரு பிளேட் வந்துட்டு கட் பண்ணோம் இல்லையா 19 சென்டிமீட்டருக்கு, அதோட கரெக்டான சென்டர் பாயிண்டில் அந்த ராடை வச்சுட்டு நான் வெல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த ரோலர் செட்டப் அப்படியே எடுத்து நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணிருக்கோம், அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்துட்டு ரோலர் வந்துட்டு சுற்றி விடலாம். சைடில் ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும், கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல நின்று சுற்றும். இது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் மிஸ் ஆகிருக்கு, மேலே கீழே ஏறி இறங்கி சுற்றுது இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஹேமரை வச்சுட்டு அடித்து சரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ராடை வந்துட்டு அந்த பிளேட்டு கூட வச்சு ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்டிங் பண்ணிக்கலாம். இதே போல் 2 சைட்லையும் நான் வெல்டிங் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சைக்கிளில் பெடல்கிட்ட ஒரு பெரிய ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் நம்ம கிரைண்டிங் மிஷினை வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பீஸ் வந்துட்டு நம்ம தட்டினோம் அப்படின்னா இது தனியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட் எடுத்து நம்ம டோர் வச்சுருக்கோம் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஷாப்ட்டில் வச்சுட்டு நான் வெல்டிங் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு கரெக்டாக நம்ம சுற்றணும், ஏன்னா நம்ம செயின் போடணும் அப்படின்றதுனால கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு நான் வெல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேட்டரியில் ஓடுற மாதிரி ஒரு கியர் மோட்டர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த கியர் மோட்டர் வச்சு தான் அந்த ரோலர் வந்துட்டு சுற்றுற மாதிரி பண்ண போகிறோம். இந்த ரோலரை நம்ம கைனால் சுற்றுற மாதிரியும் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு சுற்றுறது ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சுட்டு பண்ண போகிறேன். ஒரு பேட்டரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த செயின்லாம் கிளலாமல் ஓடுதா அப்படின்றதையும் நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையுமே வந்துட்டு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஐஸ்கிரீம் வந்துட்டு மேக் பண்ண வேண்டியது. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோலர் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஐஸை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோலருக்குள்ளார வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். மேலே கூட இந்த மூடி வந்துட்டு நான் ஆல்ரெடி கழட்டிட்டேன். இது வழியாக நம்ம ஐஸ் வந்துட்டு உள்ளார கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி பேரல் கிட்ட வந்துட்டு ஐஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கோம். இந்த கல்லுப்பு வந்துட்டு கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எதுக்காக நம்ம ஐஸ் கூட உப்பு சேர்க்கணும் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காக. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக வந்துட்டு சொல்ல தெரியல, சொல்கிறேன் புரியுதா அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த ரோலருக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பு தண்ணி ஆகிடும். நம்ம சாதாரணமாக ஒரு சுத்தமான தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 0 டிகிரி தேவை அப்படின்னா, அதே உப்பு தண்ணியை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 0க்கும் கீழே வந்துட்டு போனால் தான் நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். இதனால நம்ம உப்பு உள்ளார சேர்த்ததுமே அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைய ஆரம்பிக்கும். ஏன்டா கரைய வைக்கணும், கரையாமல் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரையிறதுல தான் மேட்டர் இருக்குது. அப்படி அந்த ஐஸ் வந்துட்டு வேகமாக கரையும் பொழுது அதோட மொத்த சில்னஸையும் நம்மக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே கரைஞ்சி போயிடும். புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியல. புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏமா ஓகேவா, கரெக்டாக இருக்கா? ஓகே. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட்டாக இருந்துருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கே ரொம்ப வந்துட்டு வெயிலாக இருந்துச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஐஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். நம்ம பண்ணதில் சின்னதாக ஒரே ஒரு மிஸ்டேக்குங்க. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷீட்டை நம்ம ஏற்றி வச்சு வெளியில் அடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கூலிங் வந்துட்டு வெளியில் வர மாட்டாங்குது. ஒரு கேப் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஏறுதா வேறு லெவலு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோலர்லேயே வந்துட்டு பிடிச்சிக்குது. ஓகே, அடுத்ததான் நான் மில்க் ஷேக் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாத்துக்குடி.
பரம்பரையாக ஐஸ்கிரீம் மேக் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை பற்றி என்னென்னு சுத்தமாக எனக்கு தெரியாது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்பா, என்னால் முடிஞ்ச பவரை கொடுத்து அழுத்திட்டேன். அடுத்ததாக பப்பாயா தைக்கலாமா? ஏறுதா? ஏறுதுங்க. வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு ஐஸு. அது மாதிரிலாம் இந்த பப்பாளி பழத்தோட வாசம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டலாம். ஏறுறது பால் ஃப்ரூட்டு எல்லாம் சேர்ந்து செம வாசமாக இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓ, எவ்வளோங்க சார்மடை கடத்தருவில் ஐஸ்கிரீம் கடை போடுறது கன்ஃபார்ம். யாரெல்லாம் கடைக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பா, வேறு லெவலாக இருக்குங்க இந்த ரோலரை பார்க்கும்போது. அட அட, ஓஹோ, கூலிங்காக இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. எப்படி சொல்கிறதே அப்படின்னு தெரியல. என்னென்னமோ பழத்தோட வாசம், ஃப்ளேவர் எல்லாமே வந்து வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. ஐஸ்கிரீம்லாம் தோற்றுரும். அது மட்டும் இல்லாமல் க்ரஷெல்லாம் ஆன் பண்ணோம் இல்லையா, இந்த ஐஸ்கிரீமுக்கு நான் இப்போ க்ரஷ் ஆகிட்டேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டுக்கு. எப்பா,
இன்னொன்று உங்களுக்கு கொடுக்காம திங்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இந்த ஐஸ்கிரீம் மிஷினே பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டது யாருன்னா முத்து தான். அடுத்த ஒரு பிளேட் வந்து நம்ம முத்து கொடுத்து சாப்பிட்டு சொல்லி பார்க்கலாம். என்ன செம டேஸ்ட்டாக இருக்குது. அவன் சொல்கிற போட நம்பலை. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தா சரி செமையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, மற்றபடி டேஸ்ட் செமையாகவே இருக்குது. சாக்கிங் சிறப்பில் நிறைய ஊற்றி அடிக்கிறேன். கண்டிப்பாக இதை வச்சு கடை போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி எப்படி ஒர்க் ஆகுமா, எந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. சரி, நான் சாப்பிட்டுருக்கேன். சங்கத்தில் உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா?